நிகழ்தகவு. உறவினர் வீட்டின் துக்க நிகழ்வுக்கு சென்ற முதியவர், நீங்கள் என் தாத்தாவை போல் இருக்கிறீர்கள் என முதியவரிடம் பேச்சு கொடுத்த இளைஞர் அடுத்த நொடியே முதியவரை தனியாக அழைத்து சென்று கொலை. முதியவர் கழுத்தில் கால் வைத்து மிதித்தே கொன்ற பயங்கரம். வயதானவர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டதோடு முதியவரை துடிக்க துடிக்க கொலை செய்த கொடூரன் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? ஆம்புலன்ஸுக்கு ஒருத்தர் அறக்க பறக்க போன் பண்ணியிருக்காரு. சார், திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல வயசான முதியவர் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறதா தகவல் சொல்லியிருக்காரு. அடுத்த சில நிமிஷத்திலேயே அங்க 108 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ரத்த காயங்களோட இருந்த முதியவரை மீட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஆனா அதுக்குள்ள முதியவர் உயிரிழந்துட்டாரு. முதியவரை பரிசோதிச்சு பார்த்த டாக்டர்கள், முதியவர் ஆக்சிடென்ட்ல சிக்கி இறக்கல, யாரோ அவரை கட்டையால அடிச்சு காலால கழுத்தை மிதிச்சு கொண்டு இருக்கிறதா போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் முதியவர் மயங்கி கிடந்த ஏரியாவுல போய் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. ஆனா எந்த தகவலுமே கிடைக்கல. அடுத்து 108 ஆம்புலன்ஸுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு தேடினாங்க. அதுல அதே கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருத்தரோட செல்போன் நம்பர்ல இருந்து தான் கால் வந்திருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் அவரை நேர்ல கூப்பிட்டு விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ வேலையை முடிச்சுட்டு அந்த வழியா போயிட்டு இருந்தப்பதான் சார் முதியவர் காயப்பட்டு கிடந்ததை பார்த்தேன். உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். எனக்கு அவ்வளவுதான் சார் தெரியும். எந்த வண்டி முதியவர் மேல மோதிச்சுங்கிற விவரமெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் மேல லைட்டா சந்தேகம் இருந்ததுனால அவர் சந்தேக லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. இதுக்கிடையில முதியவர் மீட்கப்பட்ட இடத்துக்கு மறுபடியும் போன போலீஸ் சம்பவம் நடந்த இடத்தை சுத்தி சிசிடிவி கேமரா ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி இருக்காங்க. அப்போ அங்க உள்ள ஒரு சிசிடிவி கேமராவுல முதியவரை ஒருத்தன் அடிச்சு மிதிச்சு மறைவான இடத்துக்கு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சது, ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண இளைஞருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த இளைஞரை விடுவிச்ச போலீஸ் முதியவரை கொடூரமா கொலை செஞ்ச இளைஞரை மடக்கி பிடிச்சு விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளியில வந்துச்சு. முதியவர் பசுபதிக்கு தாராபுரம் தான் சொந்த ஊரு. 60 வயசான பசுபதி மாரியம்மன் கோயில் தெருவுல உள்ள உறவினர் வீட்டோட துக்க நிகழ்வுக்கு போயிருக்காரு. அப்போ ஜீவா காலனியை சேர்ந்த 22 வயசான யாசர் அரபாத்துங்கிற இளைஞர் முதியவர் பசுபதி கிட்ட பேச்சு கொடுத்திருக்கான். ஐயா, உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், எங்க தாத்தாவை மாதிரியே நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி ஜாலியா பேசி இருக்கான். அப்படி பேச்சு கொடுத்த மறு நிமிஷமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா, சரக்கு வாங்கி வச்சிருக்கேன், வரீங்களா குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கான் யாசர் அரபாத். ஆரம்பத்துல யாசர் அரபாத் நல்லா சிரிச்சு கலகலப்பா பேசினதை பார்த்த பசுபதிக்கு அவன் முகம் வாடினதும் மனசு கேட்கல. அதனால சரி வா தம்பி, ஒன்னா போய் சரக்கு அடிப்போம்னு பசுபதி சொல்ல அவரை பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்கான் யாசர் அரபாத். அங்க போனதும் 60 வயசான பசுபதி கூட சியர்ஸ் போட்ட 22 வயசான யாசர் அரபாத் போதை தலைக்கேறினதும் பசுபதி கிட்ட குடிச்சதுக்கு பணம் கேட்டு தகாத வார்த்தைகளால பேசி இருக்கான். அதுக்கு பசுபதியோ, நான் சிவனேன்னு தானே இருந்தேன், நீ தானே தம்பி என்ன கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி இருக்காரு. ஆனா பசுபதி சொல்றதை எதையும் காதுல வாங்காத யாசர் அரபாத் முதியவரை வாய்க்கு வந்தபடி திட்டி இருக்கான். ஒரு கட்டத்துல பசுபதியை கீழே தள்ளி விட்டுட்டு கட்டையால அடிச்சது மட்டும் இல்லாம அவரோட கழுத்து மேல காலை வச்சு மிதின்னு மிதிச்சு துடிக்க துடிக்க கொடூரமா கொண்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவரோட பாக்கெட்ல இருந்த 1700 ரூபாயை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். யாசர் அரபாத் மேல ஏற்கனவே கஞ்சா சேல்ஸ், வழிப்பறின்னு பல வழக்குகள் நிலுவையில இருக்கு. 45 60 வயசுல உள்ள பல பேர்கிட்ட யாசர் அரபாத் இந்த மாதிரி மோசடியில ஈடுபட்ட வழக்கம் இருக்கு. வயசானவங்க கிட்ட போய் நீங்க என்னோட தாத்தா மாதிரியே இருக்கீங்க, நீங்க என்னோட பாட்டி மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள ஏமாத்தி பணம் பறிக்கிறது தான் யாசர் அரபாத்தோட முழு நேர வேலையாவே இருந்திருக்கு. சிசிடிவி காட்சியோட அடிப்படையில யாசர் அரபாத்தை பிடிச்சு விசாரிச்சதுல மொத்த உண்மையையும் கக்கி இருக்கான்.
அதுக்கப்புறம் யாசர் அரபாத் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க. நிகழ்தகவு